தெலுங்குல வந்து த்ரிவிக்ரம் அப்படின்ற என்டிஆரோட நடிப்புல முருகன் படம் ஒன்று எடுக்கிறதா சொன்னாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தாரு, முருகன் நார்த்தில் பிறந்து சவுத்தில் வணங்கப்படுறார் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. முதல்ல முருகன் எங்க பிறந்தாரு? முருகன் என்பவரே ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மன்னர். இரண்டாவது, முருகனுக்கு படைச்ச உணவுகள்ல மாமிசம் முன்னிலைப்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அது எந்த மாமிசம்? பன்றி மாமிசம். அது எப்படி கொடுத்தாரு? அவர் தின்னு எச்சி கரியத்தை அவங்க கொடுத்தாரு. உண்மையான முருகன் எந்த கோயிலும் இல்லை. என்ன சொல்ல போனா அதே மாதிரி வள்ளி அம்மா பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலும் அவங்க அறவரற்ற சிலையில இருந்ததே கிடையாது. தெலுங்குக்காரங்களுக்கு தமிழ் கடவுளை பத்தி என்ன தெரியும்? பிராமணியத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? வர்றவங்களாம் ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முருகன், ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முருகன் அப்படின்னா அப்ப உண்மையான சமுதாயம் எங்க போச்சு? இது எல்லாமே வரலாற்று தான். வரலாறு சொல்ற விஷயத்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். உண்மையான வரலாறு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல், வரலாறு, சினிமா செய்திகளை காண பாலிசி பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. பாலிசி பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது குறவர் சமுதாய ஆர்வலர் சரவணன் சார் தான் இருக்காங்க. அங்கே பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது ரீசெண்டாக முருகன் எங்கே பார்த்தாலும் முருகன் பேச்சு தான். தெலுங்குல த்ரிவிக்ரம் அப்படின்ற என்டிஆரோட நடிப்பில் முருகன் படம் ஒன்று எடுக்கிறதா சொன்னாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தாரு, முருகன் நார்த்தில் பிறந்து சவுத்தில் வணங்கப்படுறார் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அது பெரிய சர்ச்சையாகுது. சர்ச்சையாகி தமிழர்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு ஏற்படுது. எதிர்ப்பு ஏற்பட்டோடனே அதுக்கு இணையாக வெற்றிமாறன் தனுஷ் தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஒரு சின்ன கிளிப் மாதிரி விடுறாங்க. இப்போ தமிழர்களுக்கான கடவுள்ன்றதா முருகன் தான், அப்படிதான் வரலாறு. ஆனா இவங்க ஏன் அதை நார்த்தில் பிறந்தாரு, இங்க வழிபடுறாங்க அப்படின்றத ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல முருகன் எங்க பிறந்தாரு அப்படின்றத நீங்க விளக்கிடுங்க. சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, தமிழ் தாயின் தொப்புள் கொடி உறவுகள் தான் குறவர்கள். இந்த மக்களை மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சியில் பிறந்த மக்கள் தான் இந்த குறவர்கள். இந்த குறவர்கள் வம்சத்தில் இருந்து பிறந்த குறமகள் வள்ளியை மணமுடித்த காரணத்தினால் மட்டுமல்லாது முருகன் என்பவரே ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மன்னர். அந்த காலகட்டத்தில் அவர் தெய்வமாக மதிக்கப்பட்ட ஒரே காரணம் என்னவென்றால், சில வரலாற்று திருப்புகளில் சிவனுடைய மகன் என்ற ஒரு போர்வையை போர்த்தி தவறான வரலாற்றை உருவாக்கி கொடுத்தது வரலாற்று ஆசிரியர் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை. முருகனுடைய உண்மையான பெயர் சேயோன், வள்ளியினுடைய உண்மையான பெயர் கொற்றவை. இந்த ரெண்டு பேருமே காலத்தின் கட்டாயத்தில் எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டாங்க. கொற்றையுடைய வரலாறும் சேயனுடைய வரலாறையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான தமிழ் சமுதாயத்தினுடைய தொப்புள் கொடி உறவுகள் எங்கிருந்து உருவாச்சுன்னு என்பதை இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். முருகனோட வழிபாட்டில கூட நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா குறவர் சமுதாய மக்கள் செய்யக்கூடிய வழிபாட்டில எந்த இடத்துலையும் அவர்கள் சைவத்தை படைத்ததே கிடையாது. அசைவ உண்ண விரும்பிகள் தான் கடவுளாக இருந்தாலும் முருகனுக்கும் அசைவ உணவைத்தான் படைத்தார்கள். மானுடைய பால்ல தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்திற்கு அப்புறம் பன்றியோடைய இறைச்சியைத்தான் முருகனுக்கு உணவாக படைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வரலாறு. இன்றும் அது நடந்த நடைமுறையில் இருக்கு. பல மாநிலங்கள், பல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் அந்த நடைமுறை சாத்தியத்தில் இருக்கு. அது என்னன்னா பேர் மாற்றப்பட்டு விட்டது. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க மாடனுக்கு பன்னி வெட்டுவாங்க. அந்த மாடனுடைய உண்மையான குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு பாட்டு அப்படின்வாங்க. ரெண்டாவது மாடன் பார்த்தீங்கன்னா என்னன்னா அதுல மாடனுடைய உண்மையான குணாதிசயம் என்னன்னா அவர் பிணம் தின்னக்கூடிய ஒரு சாமி அப்படின்வாங்க. பிணம் தின்னக்கூடிய சாமி எங்க இருக்கும்? சுடுகாட்டுல தானே இருக்கும். அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசி கூட்டவர் தான் சிவன். நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே வரலாற்று தான். வரலாறு சொல்ற விஷயத்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் ஒழிய உண்மையான வரலாறு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ஏன்னா இப்ப நிறைய இடத்துல நாங்க சில இடத்துல பயணப்படுறப்ப நான் குறவன்ற வார்த்தையை தாண்டி தமிழ் மக்களுடைய உண்மையான குணாதிசயம் என்ன, அவங்களுடைய உண்மையான வரலாறு என்ன, அவருடைய வரலாற்று பின்புலம் என்ன, எப்படியெல்லாம் அவங்கள
ஆரிய பார்ப்பன கும்பல் இன்றைக்கு காலகட்டத்தில் எப்படி வச்சிருக்கு, எப்படி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்ற முறையில தான் இந்த நேர்காணல்ல கூட நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். எந்த காலகட்டத்திலையும் பூணல் அழியாத பூணல் தெரியுதுங்களா, பூணல் அழியாத ஒரு சமுதாயம் தான் குறவர் சமுதாயம். ஆனா இன்னைக்கு அந்த சமுதாயத்திலிருந்து பிறந்த, அந்த சமுதாயத்தின் வழி வந்த முருகனுக்கு இன்னைக்கு பூணல் இருக்கு எல்லா கோயில்லையும். யார் பூணல் போட்டு, எந்த காலத்துல முருகன் பூணல் போட்டு வந்திருக்காரு? அவருடைய உண்மையான படங்களை பாருங்க. அதுல வந்து நம்ம பூணல் இல்லாத முருகனுடைய உண்மையான தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய உண்மையான உருவம் அதான். கட்டுமஸ்தான உடம்பு, கலையாத அந்த இது புஜபஜாக்கலன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கொஞ்சம் இதா இருப்பாங்க. அது எல்லாமே இப்ப இருக்கிற முருகனை போய் பாருங்க, சாப்பிட்டா பழம் மாதிரி நெய்யிலே இருக்கிற மாதிரி கொழுமுழுன்னு இருப்பாங்க. எந்த காலத்துல எந்த முறையும் எந்த இடத்துல அந்த மாதிரி இருந்திருக்காங்க? காட்டுல வாழ்ந்தோம் அப்படிதான் வாழ்ந்திருக்கானா? காட்டுவாசின்னு சொல்லுவாங்கல்ல, காட்டுவாசி, ஆதிவாசி, காட்டு மனிதன்றாங்களா? அவன் என்னோட தோற்றத்தை இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால போய் பார்த்தீங்கன்னா, ஹோண்டாலேயோ இல்லை எங்கேயோ போய் பார்த்தீங்க, அந்த அந்த நாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கதான் மனுஷன் முதல் பிறந்தா பண்றான். அங்க இருக்க மனிதனை என்ன முழு கொழுன்னா இருக்கான், இல்ல அழகா இருக்கானு? அவனுடைய உண்மையான தோற்றமே அதான். காரணம் என்னன்னா, அவனுடைய வரலாற்று திருப்புகள்ல வரைஞ்சவன், படம் வரைஞ்சவன் தப்பா வரைஞ்சு வச்சுட்டான். அதுல வந்து முருகனுக்கு வந்து கொழுமுன்னு உடம்பு, அதே மாதிரி சிகாலங்காரம் இதெல்லாம் பண்ணா மீசை உள்ளவன் தான் கடவுள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலுக்கு எந்த கடவுளுக்குமே மீசை கிடையாது. ஏன் இல்லை? அது பார்ப்பனர் வடிவம். இந்த பார்ப்பனர் வடிவத்தை தான் இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நம்ம உண்மையான முருகனை எங்கேயுமே வணங்கல. உண்மையான முருகன் எந்த கோயிலும் இல்லை. என்னன்னு சொல்ல போனா எல்லாம் இவங்களா சோடிச்சு வச்ச கோயில், சோடிச்சு வச்ச இடம் தான். எந்த முருகனை யாருங்க பார்த்தீங்க? எங்க இருந்தான்? யாருக்கும் தெரியாது. கல்வெட்டுல இருக்காங்களா அந்த முருகனை நீங்க கலைவரத்தை எடுத்து பாருங்க. எந்த இடத்துலயுமே வந்து முருகன் வந்து அழகாவோ பெண்மை வடிவம் கலந்த உருவத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாரு. அவர் ஆனா கம்பீரமா இருப்பார். அப்படி ஆண் வர்க்கத்துக்குரிய கம்பீரமா இருப்பாரு. அந்த தான் முருகனுடைய உண்மையான சுயரூபம், உண்மையான உருவம். அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, வரலாற்று திருப்பு இதெல்லாம். அதே மாதிரி வள்ளியம்மா பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலும் அவங்க அறவரற்ற சிலையில இருந்ததே கிடையாது. இவங்களா உருவாக்கிட்டாங்க. எந்த காலகட்டத்தில் வந்து அரைவரை ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ படம் எடுத்தாரு பிஆர் பந்துலூர் படம் எடுத்தாரு, ஏசி நாகராஜன் ஒருத்தர் படம் எடுத்தாரு. இவங்க ரெண்டு பேருமே யாரு நீங்க கேட்டீங்களா? அது கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்த ரெண்டு பேர் யாரு? ரெண்டு பேருமே தெலுங்குக்காரங்க. தெலுங்குக்காரங்களுக்கு தமிழ் கடவுளை பத்தி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதனாலதான் எம்ஜிஆர் முருகன் இடம் போட்டாரு, சிவகுமார் முருகன் இடம் போட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே போறதுக்கு தகுதியான ஆட்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய பார்வையிலையா. நான் முருகன் என்பவன் அன்னை காலகட்டத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக சூர்யா போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த உடல்வாகு இருக்கு, புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் முருகன் வேடம் போறதா இருந்தா தனுஷ் கூட போடலாம். ஏன்னா அந்த உடல்வாகு இருக்கு, புரியுதுங்களா? வேற யாரும் போட முடியாது. சேதுபதியை படம் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? முருகன் மாதிரியே இருக்குமா? இல்ல இவரு யோகி பாப்பா படம் சொல்லுங்க, முருகன் மாதிரி இருக்குமா? வாய்ப்பே இல்லை. இது என்னன்னா, இந்த ஆட்களை கேட்கறதுக்கு மக்கள் கிடையாது. ஏதோ போற பக்கம் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஏன்னா இதனால நம்ம வரலாறு அழிக்கப்படுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேது. சும்மா பேருக்கு பேசி போறதில்லை. இது எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று திருப்புகள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்றவங்களாம் ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முருகன், ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முருகன் அப்படின்னா, அப்போ உண்மையான சமுதாயம் எங்க போச்சு? மலையில் வாழ்ந்த குறிஞ்சி நிலத்து மக்கள் எங்க போனாங்க? புறவர்கள் எங்க போனாருங்க? ஒரு 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 சிலர் என்ன சொல்றாங்கன்னா, முருகன் வந்து பிராமணர் அப்படின்றாங்க, அதனாலதான் சுப்பிரமணியம்னு பேர் இருக்கு அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து வன்னியர்ன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து சிவன் வழி வந்தனால ஒரு பறையர் அப்படின்றாங்க. முருகன் சமுதாயம் தான் என்ன? முருகன் சமுதாயம் அதை நம்ம முதல்ல சேவன் தான் முருகன் சமுதாயம், கொற்றவை தான் முருகன் சமுதாயம். இதை தாண்டி வர்றதுக்கு இங்க யாருக்குமே சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. எந்த இடத்துலயும் பிராமண முருகன் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை, வன்னியர் முருகன் எந்த இடத்துலயும் சொன்னதே கிடையாது, புரியுதுங்களா? வன்னியர் முருகன் சொல்ல, இது பிராமண முருகன் எந்த இடத்துல இவங்க பெயரை சூட்டிக்கிட்டாங்க. சுப்பிரமணியன்ற பேர் இப்ப எல்லா கோயிலையும் வந்துருச்சு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தவறாச்சு ஆயிங்க. மூளை இல்லாத முட்டா மக்களாத்தான் இந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்கா. மற்ற சமுதாயத்துக்கார இந்த மக்கள், தமிழ் மக்களை, உண்மையான தமிழ் மக்களை. காரணம் என்னன்னா, இந்த சுப்பிரமணியன்ற வார்த்தையால எவ்வளவு பெரிய வரலாற்று திருப்பி இருக்கு தெரியுங்களா? சுப்பு ராமணியம், பிராமணியம்ன்றான். பிராமணியத்துக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? இரண்டாவது, முருகனுக்கு படைச்ச உணவுகள்ல வந்து மாமிசம் முன்னிலைப்படுத்தப்பட்டது, புரியுதுங்களா? அது எந்த மாமிசம்? பன்றி மாமிசம்.
பன்றி மாமிசத்தை முன்னிலைப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு வரலாறையும் நான் சொல்லிடுறேன். இந்த வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்காதுன்னா இன்னொரு வாய்ப்பு. நம்ம வந்து கண்ணப்ப நாயனாரை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்ணப்ப நாயனார் யாரு? வேட்டக்காரன். வேட்டக்காரன் எங்க இருந்தான்? மலையில தானே இருப்பான். மலையில இருந்தா அந்த வேட்டக்காரன் பரம்பரையில வந்தா அந்த அவன் குறவர்கள் தான். இன்னைக்கு காளஹஸ்தி கோயில போயிட்டீங்கன்னா குறவரியின மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறான். அவன் பரிவட்டம் காட்டுறான். அங்க அவங்க எர்குலான்ற பேர்ல வாங்குறாங்க அந்த மரியாதையை. அந்த எர்குலா மக்கள் யாரு? இதே குறவர் சமுதாயம் தான். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க போயிட்டு கண்ணப்ப நாயனார் படத்தை போய் பார்த்துட்டு அந்த படத்தை கீழே நீங்க என்ன போட்டிருக்கும் போய் பாருங்களேன். மானை போட்டு வச்சிருப்பான். கண்ணப்ப நாயனார் மான் கறியெல்லாம் கொடுக்கவே இல்லை. யாருக்கு? சிவனுக்கு பன்றி கறியத்தான் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாரு? அவர் தின்னு எச்சி கறியத்தான் அவங்க கொடுத்தாரு. புரியுதா? தான் தின்னு எது ருசியான பாகமா இருக்கோ அந்த ருசியான பாகத்தை எடுத்து தான் சிவனுக்கு படைச்சாரு. நீ என் எச்சிய தின்றா அப்படின்னு தான் படைச்சாரு. என்ன அவர் தூய அன்பு. நீங்க 63 நாயன்மார் சொல்லுவாங்க, ஒரு சமுதாயத்திலயும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த சமுதாயத்துக்கு இல்லாத பெருமை இந்த சமுதாயத்திற்கு. சிவனுடைய மடியில் உட்கார்ந்து விண்ணுலகம் போன ஒரே நாயன்மார் யாருன்னா கண்ணப்ப நாயனார் மட்டும்தான். வேற யாருக்குமே அந்த வாய்ப்பு சிவன் கொடுக்கவே இல்லை. 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் மட்டும்தான் சிவனோட மடியில அமர்ந்து விண்ணுலகம் போய் கூட்டு போனாரு. வேற யாரையும் கூட்டு போல. நீ வந்து சேரு, நான் முன்னாடி பண்ணிட்டான்னு போயிட்டாரு. இவரை மட்டும் தான் கையோட கூட்டு போனார். காரணம் என்னன்னா தூய அன்பு. இறைவன் மேல் வைத்திருந்த தூய அன்பு தான் அந்த நிகழ்வை வந்து அவருக்கு உறுதிப்படுத்துச்சு. ரெண்டாவது வந்து அவர் கண்ணை தோண்டி வைக்கிறப்போ ஒரு கண்ணை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு இடத்த கண்ணுல இருந்து ரத்தம் வருது. மறுகண்ணு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? இடம் தெரியாது. கண்ணு எடுக்கிறப்ப நமக்கு எந்த இடத்துல வைக்கணும் இடம் தெரியாது. காலத்துக்கு அந்த கண்ணுல வச்சு அந்த கண்ணு இந்த இடத்துல இருந்துச்சு அவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். அப்புறம் அப்போ வந்து அவர் வந்து சிவனை வந்து ஒரு மனிதனாத்தான் பார்த்தாரு, உருவமாத்தான் பார்த்தாரு, உயிராத்தான் பார்த்தாரு, கடவுளா பார்க்கவே இல்லை எந்த இடத்துலயும். அதனாலதான் அந்த அன்பு இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. புரியுதுங்களா? இதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு, மறைஞ்சிருந்து பார்த்தாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நமக்கு பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தூய அன்பு எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா இறைவன் இருப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டு கண்ணப்ப நாயனாரோட வரலாறு. அந்த வரலாறு வந்து இந்த குறவையின மக்களால் மட்டுமே சாத்தியப்பட்டது. ஒரு காலத்தில் இந்த மக்கள் தெய்வத்துக்கு இணையாக வணங்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்க நிறைய இடத்துல வந்து தென் மாவட்டங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா காது வளர்ப்பாங்க. கிழவிங்க காது வளர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த கிழவிங்கெல்லாம் காது வளர்ப்பாங்க. அந்த கிழவிங்களுக்கு காது யார் வளர்த்து விடுவாங்க தெரியுங்களா? தாய் மாமன் ஸ்தானத்தில் இருக்கிற குறவையின மக்கள் தான் வளர்த்து விடுவாங்க. தாய் மாமன் யார் மடியில் உட்கார வச்சு காது குத்துவான்? தாய்மாமன். அந்த தாய் மாமன் அந்தஸ்துள்ள இனம் தான் இந்த சமுதாயம். இன்னைக்கு அது மாதிரி யாராவது பண்றாங்களா? இல்லை. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காது வளர்க்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் தங்கத்தெல்லாம் ஏற்றி விட மாட்டாங்க, தங்கத்தை குத்திலாம் காது வளர்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மடியில உட்காந்து தாய் மாமன்ற முறையில மடியில உட்கார வச்சு காது வளர்க்குறப்ப அந்த குழந்தைக்கு காதை கரெக்டா கட் பண்ணி ஓலை இருக்கு பார்த்தீங்கன்னா, பனை ஓலையத்தான் முதல் சொருகுவாங்க. அந்த பனை ஓலை விரிய 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 அந்த காது விரியும். அதே மாதிரி கீழே தண்டட்டி வைக்கிறதுக்கும் பனை ஓலையை சுத்தி தாதளவுக்கு சொருகிடுவாங்க. அந்த காது கீழே இழுக்க 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 அது பெருசாகும். அந்த தண்டட்டி எந்த அளவுக்கு அந்த காது வளர்ந்து பெரிதாவதோ அந்த அளவுக்கு அவங்க அழகானவர்கள், உடல் ஆரோக்கியமான பெண்கள் சொல்லி அந்த காலத்துல நிர்ணயம் பண்ணான். இன்னைக்கு நம்ம அப்பத்தாலாம் இருக்கோம் ஊர் பக்கம். அந்த அப்பத்தாலாம் நிறைய தண்டட்டி போட்டிருக்கோம். அந்த தண்டட்டி யாருக்கு போட்டுன்னு போய் கேட்டு பாருங்களேன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு? நரிக்காரர்களுடைய கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்கு, குருவிக்காரர் கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்கு. அந்த மக்களை நான் குறை சொல்ல விரும்பல. அந்த மக்கள் எந்த விதத்தில் தப்பு பண்ணல. இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகள் செய்த முட்டாள்தனம், மிகப்பெரிய முட்டாள்தனம். காரணம் என்னன்னா, தமிழ் சமூகத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனத்தின் முதலீடு தான் இந்த நரிக்குறவர்கள் என்ற வார்த்தை. இது மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்தினுடைய பேரை இன்னொரு சமுதாயத்துக்கு சூட்டுறதுக்கு முன்னாடி அந்த சமுதாய மக்களோட நீங்க பேசி இருந்திருக்கணும், கலந்து ஆலோசிச்சிருக்கணும். எந்த அதிகாரி பேசியிருக்கா? எந்த அரசியல்வாதி வந்து பேசுங்க? யாருமே பேசல. நான் அதான் ஒரு இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னேன், ஏன் நீங்க வந்து நரி மூப்பனார்னு பேர் வைங்க. நரி மூப்பனார், நரி தேவர், நரி வெள்ளாளர், நரி செட்டியார்னு வைங்க, விட்டுருவானா தமிழ் சமுதாயத்துல? அப்ப குறவனுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிதான் நீ நரிக்குறவனு பேர் வச்ச. அவனுக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் உண்மையான பேர் என்ன? குருவிக்காரு, அக்கி பிக்கி, வாகிரிவாலா, நக்கலை, இதான அவங்க பேர். அவங்க பேரை வச்சுட்டு போ.
நீ அவங்களுக்கு என்ன சொல்ல வேணாம் கொடு, அவங்கள நான் தடுக்க விரும்பல. அவங்களும் இந்த ஜனநாயகத்தினுடைய அங்கம் தான். ஆனா ஒரு இனத்தோட பேரை இன்னொரு இடத்துக்கு நீ சூட்டுற போது கேட்டு சூட்டிருக்குமா, கேட்க கூடாதா? அப்போ உன்னுடைய அதிகாரத்தின் மீது தானே இது திராவிட ஆட்சியாளர் செய்த மிகப்பெரிய துரோகம். திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ் சமுதாயத்தை செய்த மிகப்பெரிய துரோகம், சமுதாய துரோகம், தமிழ் சமுதாயம் செய்த துரோகம். காரணம் என்னன்னா, அவங்க யார் தமிழ் கிடையாது, உண்மையான தமிழர்கள் கிடையாது. உண்மையான தமிழ் மக்களா இருந்தா, தொப்புள் கொடி உறவா இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட தமிழாவே கிடையாது, தமிழை பத்தியும் தெரியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எவனோ கேட்க போறான், எவன் கேட்க போறான்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான், நரிக்குறவன்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா? நம்ம எதோ பேச வந்தோம், இப்ப எதோ பேசிட்டு இருக்கோம். எதை பேச வந்தோம், முருகனை பத்தி பேச வந்தோம். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, இதனால் முருகனுடைய காலகட்டத்தில் இந்த முருகன் எங்கள் சொந்தக்காரன், நாங்க எல்லாம் பொண்ணு கொடுத்தோம்னு இன்னைக்கு அந்த சமுதாயம் சொல்லிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன். அப்ப இவங்க பண்ண தப்பு எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? உண்மையான வரலாறு மறைக்கப்படுதா? இன்னும் 100 வருஷம் சென்று நரிக்குறவர் சமுதாயத்தில் தான் முருகன் பொண்ணு கட்டினார் எழுதுவாங்கல்ல. எவனா ஒருத்தர் வருவான்ல பைத்தியக்காரன், அதை எழுதுறதுக்கு ஒரு பைத்தியக்காரன் வருவான்ல, எழுதி வைப்பான்ல. நம்ம அடுத்த தலைமுறை எப்படி படிக்கும்? இப்ப நமக்கும் முருகனுக்கு சம்பந்தம் இல்லை தானே படிக்கும், தமிழ் சமுதாயத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை தானே படிக்கும். அப்ப தமிழ் சங்கம் எங்க உருவாச்சு? முருகன் தானே உருவாக்கி கொடுத்தாரு. அந்த முருகன் தமிழ் குறவர் தானே, தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர் தானே. ஏன் அவரை அந்நியப்படுத்திட்டீங்க? இதெல்லாம் வரலாற்று திருப்பு, புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் ஒரு காலகட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் சமுதாயத்தை முக்கியமா அழிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும். அவங்க பின்புற அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, அவங்க படிச்சுட்டு வந்த ஏட்டு படிப்பு தான் அவங்களுடைய இயலாமை அது. நீங்க அந்த காலத்துல இருக்கிறவங்களாம் போய் பாத்தீங்கன்னா, கிராம பகுதியில போய் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வரலாறு பத்தி சொல்லுவாங்க. அப்ப அவங்க ஒரே பாரம்பரியத்துல வந்துட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். உலகத்திலேயே பாத்தீங்கன்னா மூலத்துக்கு வைத்தியம் பாக்குறாங்க. எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு மனுஷன், சவுத்துல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, தென் மாவட்டத்துக்கு போய் பாத்தீங்கன்னா, மூலத்திற்கு வைத்தியம் செய்யக்கூடிய அனைத்து அத சொல்லுவாங்க காப்புரிமை குறவர் சமுதாய மக்கள் தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டாங்கன்னா உங்க வாழ்நாள்ல எப்பயுமே மூலம் வராது உங்களுக்கு. நீங்க டாக்டருக்கு படிக்கல, எம்பிபிஎஸ் ஆகல, எம்எஸ் ஆகல, எம்டி எதுவுமே படிக்கல. கைப்பக்குவம், அவங்க பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், மெயினா மூலிகையை பத்தி நீங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மறுபடியும் பழைய கலாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். பழைய சொத்தை சாப்பிடணும், கூழ் குடிக்கணும், இந்த மருந்தை சாப்பிடணும், அந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சர்க்கரை வியாதி வந்துருச்சு, அந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்றான். அந்த காலத்துல எந்த வியாதியுமே இல்லையே, எல்லாம் தானே நம்ம வாழ்ந்தோம். அன்னைக்கு தோல் வியாதி இருந்துச்சா? இல்ல. சர்க்கரை வியாதி என்னது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மூட்டு வலி இருந்துச்சா? முடக்கத்தா வலி இருந்துச்சா? தலைவலி இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. ஏன்? உழைச்சாங்க. உழைப்பினுடைய உன்னதமான உழைப்பு அவங்க வெளிப்படுத்தின காரணத்துலதான் எந்த நோய் இல்லாம அந்த மக்கள் வாழ்ந்தாங்க. அப்படி வந்த நோய்களுக்கும் மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. அவங்க படிச்சுட்டுலாம் வரல, அவங்களுடைய கை பக்குவம். இப்ப நான் அந்த மூலத்துக்கு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மூலத்தை அவங்க கட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஏதோ ஒரு மருந்து வரை வைப்பாங்க. அந்த வச்சுட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு வராது, அவங்க சாகிற வரைக்கும் வராது. ஆனா இன்னைக்கு நீங்க மூலம் போயிட்டு நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வாங்க, 3 மாசத்துல மறுபடியும் மூலம் வந்துடும். அந்த இடத்துல மறுபடியும் வளைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி தெரிஞ்ச மருத்துவத்தையே இன்னைக்கு மாத்திட்டான். அதே மாதிரி சர்க்கரைக்கு அதே மாதிரிதான். சர்க்கரைக்கு நீங்க எத்தனையோ மருத்துவம் எடுக்கிறாங்க. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கேன். பாட்டின்னு கூட சொல்லுவேன், எங்க அம்மாயி, எங்க அம்மாவோட அம்மாயின்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் என்ன பண்ணுவாங்க, நீராகாரம் இருக்கு பார்த்தீங்களா, பழைய சொத்து தண்ணி, அந்த தண்ணியில வெந்தயத்தை ஊற வச்சுக்குவாங்க. நைட்டு ஃபுல்லா வெந்தயம் ஊறிட்டு இருக்கும் அந்த தண்ணியில. காலையில இருந்துச்சு வெறும் வகுத்துல வாயை கூப்பிடி, பல்லெல்லாம் இப்ப விளக்க மாட்டான். நம்ம எல்லாம் பல்லு பேஸ்ட் கெஸ்ட் எதுவும் கிடையாது, பல்லு விளக்குற சாத்தியமே கிடையாது. இப்பதான் நம்ம தினிசா பேஸ்ட்டை வச்சு பல்லு விளக்கி பல்லையும் ஓட்டாகிட்டு இருக்கோம். பல்லும் போச்சு, சொல்லும் போச்சு, பல்லும் போச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், பல்லுல விளக்க மாட்டாங்க, வாய் கொப்பளிப்பாங்க. கொப்பளிச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. அந்த தண்ணி நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும் அப்படியே அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, சுவிட்ச் போட்டா லைட் எவ்வளவு பிரகாசம் இருக்கு அந்த மாதிரி பிரகாசமாயிருக்கும். சுகர் வரக்கு துளியால கூட இது கிடையாது, உடம்புல ஹீட்டே ஏறாது. நீங்க வெயில்ல தான். அதனாலதான் அந்த காலத்துல என்ன போறான், வயல்லையும் இது மேல வேலை பார்க்கறப்ப, வயல்லையோ காட்டுலயும் வேலை பார்க்கறப்ப என்ன போர்வை பத்திட்டா வேலை பார்த்தான், வெறும் உடம்புல வேலை பார்ப்பான். வெயிலும் அடிக்கும் மழையும் அடிக்கும், அந்த உடம்பு தாங்குச்சுல. எப்படி தாங்குச்சு? அவன் செஞ்ச உணவு, இந்த மாதிரி உணவுகள். அவனுக்கு மூளை வராது,
அவனுக்கு பௌத்திரம் வராது, ஏதாவது சொல்லுவாங்க, அதுல எதுவுமே வராது. இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கிற இந்த உணவு கலாச்சாரத்துல தான் இன்னைக்கு மலட்டுத்தன்மை உருவாயிருக்கு. மலட்டுத்தன்மை எப்படி உருவாச்சு? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாமே விஷமா மாறிடுச்சு. நம்மாழ்வார் தெளிவா சொல்லிட்டு போனாரு. ஆனா நம்மாழ்வார் நம்ம எல்லாம் பைத்தியக்காரனா பார்த்தோம் ஒரு காலத்துல. ஆனா எவ்வளவு பெரிய ஞானின்றத இன்னைக்கு நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல வந்து இது ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அரசியல் கார்பரேட் கம்பெனிக்காரங்க செய்யற வேலையில இப்ப நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைகளை நாமளே விஷத்தை கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும். இதெல்லாம் சொல்றது வந்து என்னுடைய கடமையான சொல்லிட்டு இருக்கேன். இந்த தமிழ் சமுதாயம் அழிவதற்கு உலகத்துல உள்ள மக்கள் தான், தமிழ் சமுதாயம் எல்லா மக்களும் தான். அது எவ்வளவுதான் விழிப்புணர்வு கொடுத்தாலும், எவ்வளவுதான் வெளியில கொண்டு போய் பேசினாலும், அந்த ஒரு கூட்டம் இருக்கு, நான் இப்படித்தான் இருப்பேன், அந்த கூட்டத்தை யாராலும் திருத்த முடியாது. அந்த கூட்டத்துக்காக நான் அதை பேசல. எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறோம். சரி, இதுக்குள்ள வருவோம். இப்போ வன்னியர் முருகன் வந்து முருகன் வந்து பறையர்னு சொல்றது வந்து அந்த சமூக மக்கள் சொல்லல, வன்னியர் மக்கள் சொல்லல, அவங்களா இருக்கும்னு ஒரு பிராமணர் ஒருத்தர் இது மாதிரி பேசிக்கிட்டு வர்றாரு தொடர்ந்து. இப்போ அதனால நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ள இவங்க அப்படி இப்படின்னு நம்ம பேச தேவையில்ல. ஒரு பிராமணர் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அழைச்சிட்டு இதை நம்ம கிளாரிஃபை பண்ண வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை. வன்னியருக்கும் முருகனுக்கும் துளிகளவு கூட சம்பந்தம் கிடையாது. முருகன் தான், அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முருகன் வந்து குறவர் சமுதாயத்தில் வந்த சேயோனுடைய கொற்றவையுடைய வரலாறு தான் முருகனுடைய வரலாறும். முருகனுக்கு வன்னியருக்கோ மற்ற சமுதாய மக்களுக்கோ எந்த விதத்திலையும் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த மக்களை இருக்கட்டும். ஆனா முருகனுடைய உண்மையான ஜீன்கள் யாருன்னா குறவர்கள் மட்டும்தான். வேற யாரையும் நம்ம வந்து சொல்வதா இருந்தால் அது வந்து இரட்டிப்பு ஆன விஷயங்கள் தான். சும்மா பேருக்கு நம்ம சொல்லிட்டு போலாம், பெருமைக்கு சொல்லிட்டு போலாம், சொல்லிட்டு போ, அதை பத்தி எனக்கு வருத்தம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா சொல்லுவேன். அப்படி நீ சொன்னீங்கன்னா என்னுடைய ஜீன் தான் நீன்னு சொல்லுவேன், என்னுடைய ரெண்டுக்கு பிறந்தவன் தான் நீயும் இருப்ப, அதனால இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்குன்னு வருத்தம் கிடையாது. நான் தான் அப்ப என் பிள்ளை எப்படி வேணா போலாம். எனக்கு 10 பிள்ளை பிறந்தா 10 விதமா தான் போகும். அதுக்கான அந்த 10 பிள்ளைங்கள வந்து நான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நான் தானே, ஒரிஜினாலிட்டி நான் தானே. நீ எப்படி வேணா இருந்திருப்போ, ஒரிஜினாலிட்டி நான் தானே. எனக்கு முன்னாடி வந்து யார் வேணா இருந்திருப்போம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா அப்ப நான் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் நாங்க எங்களுடைய பாரம்பரியத்தை இன்னைக்கு வரைக்கும் நாங்க கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு 66 படை வீடுகளுக்கும் இந்த குறவையின மக்களுக்கான தனி சன்னதி இருக்கு, தனி மரம் இருக்கு. ஆனா எங்க மக்கள்கிட்ட ஒரு சில இருமாப்பு, அவங்ககிட்ட வந்து வெளித்தன்மை கிடையாது, அரசியல் தெரியல. இந்த மக்கள்கிட்ட எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியல, பண்ணவும் மாட்டாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்த இன்னைக்கு இப்ப 100 கோடி ரூபாய் சொத்து இந்த முந்தானத்தை யாரோ பதிவு பண்ணாங்களே, அது யார் மடம்? குறவர் மடம். இன்னைக்கு இருக்கு பழனியில அந்த 100 கோடி ரூபாய் சொத்து, அந்த மடம் குறவர் மடம். தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். அதுக்காக போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கலெக்டர் மனு கொடுத்துருக்காங்க. என்ன பிரயோஜனம்? அதிகாரம் அவங்க கையில இருக்கனால எழுதிட்டு போயிட்டான். 100 கோடி ரூபாய் சொத்தா 2 கோடி ரூபாய்க்கு எழுதுறானா, அப்ப இந்த மக்களை எந்த அளவுக்கு அவன் முட்டாளாக்கி வச்சிருக்கான்? இவ்வளவுதான். இதேதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு, எல்லா சமுதாயத்திலும் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ முருகன் மத்தவங்க பேசுற மாதிரி இந்த ஃபேண்டசியா பேசுறாங்கல்ல, இப்போ விண்ணுலகத்துல இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இருந்தாரா இல்ல நம்மள மாதிரி மனுஷனா பிறந்து மனுஷனாத்தான் இருந்தாரு? அவர் ஒரு பகுதி ஆட்சி பண்ணியிருந்த ஒரு மன்னர், ஒரு பகுதி ஆட்சி பண்ணியிருந்த மன்னர் அவரு. அந்த மன்னருக்கும் இவங்களுக்கும் நம்பிராஜனுக்கும் போர் நடக்குது. அந்த போர்ல கிட்டத்தட்ட 15 நாட்கள் நடக்கிற போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வள்ளிய வந்து இவர் திருமணம் பண்ணி வைக்கிறாரு முருகனுக்கு. வள்ளி வந்து அப்ப கொற்றவைன்ற பேரு, புரியுதுங்களா? இது வந்து நீங்க கேரளால போனீங்கன்னா, கேரளா பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வழிபாடுகள் இன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரதிபலிப்பு இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இருக்கு, உலகத்திலேயே எல்லா பகுதியிலும் இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டம் சொன்னாங்க, அந்த கண்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு முஸ்லீம் மக்கள் வந்து மயிலத்தை வழிபட்டு இருக்காங்க, வேலத்தை வழிபட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு போனா ஒரு குகைக்குள்ள இன்னைக்கு வேலும் மயிலும் இருக்காங்க. அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானத்துல பழங்குடியின மக்கள், இப்ப இருக்கிற முஸ்லிம்கள் நான் சொல்லல, பழங்குடி மக்கள், ஆப்கானிஸ்தானத்துல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு தான். உருவ வழிபாடு கிடையாது, வெறும் வேலும் மயிலும் வச்சு வழிபடுறாங்க. அப்ப அந்த வேலும் மயில் எங்க இருந்தது? தமிழ் சமுதாயத்தில் இருந்தது தானே, முருகனுடைய அடையாளம் தானே அது. அது எப்படி ஆப்கானிஸ்தானுக்குள்ள போச்சு? இப்போ உலகம் ஃபுல்லா பரவி இருந்திருக்கான் தமிழா இன்னைக்கு.
இதுதான் உண்மை. இது மாதிரி வாழ்ந்ததுனால தானே அந்த உருவம் வருது. இன்னைக்கு நான் இப்போ இந்த மருடாடல்னு வாங்க, சாமி ஆடுதுன்றாங்க. சாமி ஆடுதுன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. அது எங்க நடக்குது? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நீ தாண்டி போய் எந்த ஊர்ல போய் பாருங்க, எங்கேயாச்சும் போய் சாமி ஆடுறாங்களா பாருங்க, ஆட மாட்டாங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. முருகன் வந்து வட மாநிலத்துல நீங்க வந்தாரு அப்படின்னு. வட மாநிலத்துக்கு முருகனுக்கு இங்க என்ன செய்யும்? தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முருகன். வட மாநிலத்துல எந்த இடத்துலயும் முருகனை வழிபாடு பண்றதே கிடையாது. அங்க வழிபாடு பண்றது எல்லாமே காளியையும் கணேசனத்தை வழிபடுறாங்க, சிவனை வழிபடுறாங்க. முருகன் எந்த இடத்துலயுமே அங்க இருக்க மாட்டாரு, இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. புரியுதுங்களா? இங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்ல மட்டும்தான் முருகன் வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த வழிபாடு பண்ணக்கூடிய நீங்க அந்த வழிபாட்டு முறையை, அந்த வழிபாடு பண்ணக்கூடிய மக்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பழங்குடியாத்தே இருப்பாங்க. கண்டிப்பா 100% பழங்குடியாத்தே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த வழிமுறை வந்த உறவுகள். அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க சுப்பிரமணியர்னு பேர் இருக்காது, ரமணியர்னு பேர் இருக்காது, ஐயர்னு பேர் இருக்காது, பிராமணன் பேர் இருக்காது. அங்க அவங்க முருகனோட உண்மையான பெருத்தம் பயன்படுத்திருப்பாங்க. இதுதான் உண்மை. இது தெரியாம தான் நம்ம இப்ப கேரளாக்குள்ள போயிட்டீங்கன்னு வைங்களேன், கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் கொண்டாடக்கூடிய எல்லா விழாக்களிலும் கம்பல்சரி எல்லா விழாக்களிலும் முருகனுடைய வழிபாட்டுடைய ஒரு பாட்டு அங்க இருக்கும். ஒரு பாட்டு கூட வரும், அந்த பாட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா முருகனோட பேரை சொல்லி தான் பாடுவாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முருகன் நம்ம எடுத்தோடனே கணேசன் விநாயகர் பாட்டு போடுறோம்ல, ஃபர்ஸ்ட் முருகன் பாடத்தான் போடுவாங்க, போட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பாட்டுங்களை போட்டு ஆடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயில்ல இந்த சமுதாயத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேட்டை சமூகம், புரியுதுங்களா? தமிழ் சமூகத்திலே முக்கியமானது வேட்டை சமூகம். வேட்டையாடி இயற்கையோட இயற்கையா வாழ்ந்த மக்களை தான் முருகனோட ஒன்றி பார்க்கணும் வெளியத்துல. நீங்க சொன்னது மாதிரி வன்னியர் சொல்லிட்டாங்க, செட்டியார் சொல்லிட்டாங்க, தேவர் சொல்லிட்டாங்க, நாயக்கர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எந்த வித உண்மையும் கிடையாது. இது வரலாற்று திருப்புகள், அவ்வளவுதான். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க, வரலாறு மாத்திக்கிறாங்க. உண்மையான காரணம் இதுதான். இந்த காரணத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம், பேச மறந்துட்டோம், அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல மறந்துட்டோம். அதனால அவங்க சொன்னதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நன்றி.